ஜெய் சாயிராம். நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த செயலும் உனக்கு வெற்றியை மட்டுமே தரும். நம்பிக்கையில்லாமல் மனம் ஒப்பாமல் நீ செய்யும் எந்த காரியமும் உனக்கு நிறைவேறவே வேறாது. உன் வாழ்வில் இதுநாள் வரை நடந்த தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ இதை நம்ப மறுக்கிறாய். ஆனால் இதுதான் உண்மை. நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலும் நிச்சயமாக வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ செய்யும் வேலைகளையே இப்படி நம்பாமல் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ எப்படி எட்ட முடியும்? என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு வெற்றியை தருவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவே நான் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகளாலும் பிரச்சனைகளாலும் உனக்கு நான் காட்டும் வழியை கூட நீ காண மறுக்கிறாய். நான் அடியெடுத்து வைக்க சொல்லும் அந்த வழியில் கூட உன்னால் செல்ல முடியாத வேதனையோடு தவிக்கிறாய். போனது போகட்டும், விட்டுவிடு. உன்னை விட்டு விலகி சென்றது அனைத்தையும் மறந்துவிடு. இனி வரப்போகும் காலம் உனக்கு பொற்காலமாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்ச நேரமே. உன்னிடம் வந்து சேரப்போகும் அதிர்ஷ்டம் இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கு வரப்போகிறது. உன்னை சுற்றி அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கப் போகிறது. என்னை முழுவதுமாக நம்புகிறாயல்லவா? அப்படி என்றால் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நட. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத பல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பாய். நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு சந்தேகமே வேண்டாம். எப்பொழுதும் நமக்கு நல்லதை மட்டுமே சாயி நிகழ்த்துவார். நல்லதை மட்டுமே நம் வாழ்க்கையில் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை உண்டு பண்ணும். உன் வாழ்க்கையில் இதற்கு முன்பாக நடந்ததையும் உலக எண்ணங்களையும் எண்ணிப்பார். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இந்த எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளும் உனக்காகவே திறந்திருக்கும். அதைதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய துன்பகான காலத்திலும் சரி, அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வரவேற்ற கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் கூட உன்னை விட்டு விலகிவிடும் வெகு சீக்கிரமாக. நாளை பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு உன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும், அனைத்து சந்தோஷங்களையும், அனைத்து ஆனந்தத்தையும் அள்ளித்தரும் ஆண்டாகவே இருக்கும் என்பது உன் சாயப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நாளை பிறக்கப் போகும் புத்தாண்டில் நம்பிக்கை என்ற தீபத்தை உன் மனதில் ஏற்றிவை. பொறுமை என்னும் தீபத்தை உன் மனதிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்றிவை. இந்த இரண்டும் உன் வாழ்க்கையில் இருந்தால் போதும், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக காண்பாய். நம்பிக்கையும் பொறுமையும் மிக மிக அவசியம். வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த ஒரு விஷயமும் தோற்றதாக சரித்திரமே இருக்காது. பொறுமையோடு நீ காத்திருக்கும் எந்த ஒரு விஷயமும் உன்னிடம் வந்து சேரும். உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் பொறுமைக்கு, காத்திருப்புக்கான பரிசு நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எது நடந்தாலும் காரண காரியமில்லாமல் இந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாது, நிகழவும் விடாது என்ற நம்பிக்கை உன் மனதில் உண்டென்றால் போதும், உன் வாழ்வில் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் போராட்டங்களும் பிரச்சனைகளையும் அதிகமாய் யோசித்து யோசித்து அதனால் உன் மனதை போட்டு நீயே குழப்பிக்கொண்டு நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ரணங்கள் தான் எத்தனை! கடலிலிருந்து எழும் அலை போல உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும்
அலை எப்படி வந்து மீண்டும் கடலுக்குள் செல்கிறதோ அதுபோல வந்த தடம் தெரியாமல் உன் வேதனையும் கஷ்டமும் சோகமான நிகழ்வுகளும் வந்த தடம் தெரியாமல் போய்விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே உன்னுடைய துன்பத்தை மட்டும் நினைத்து நினைத்து மனவேதனைப்படாமல் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. நிம்மதியாக மனசை வைத்துக்கொள். நீ நிம்மதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவதை நீயே கண்கூடாக உணரலாம். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன் உன் சாயப்பா. இனி நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒன்றை உனக்காகவே முடித்து வைக்கப் போகிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் நான். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்து விட்டேன். வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யாரென்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். எதையெல்லாம் உனக்காக வைத்திருந்தாயோ, எது எல்லாம் உன்னுடையது ஆக வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, யாரெல்லாம் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறாயோ, அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. பிறக்கப் போகும் இந்த புதிய ஆண்டு உன் வாழ்வில் அனைத்து சந்தோஷத்தையும் நிரப்பும் ஆண்டாகவே இருக்கும். நம்பிக்கை, பொறுமையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். உன் வாழ்வில் மீது நீ வைக்கும் நம்பிக்கை, உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் வெற்றி கனியை நிச்சயமாக பறிக்க உதவும். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கவும் உன்னால் முடியும். நாளையே ஒரு பெரும் பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு
இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது, நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்?
இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான அற்புதமான எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. இரண்டும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கும். உனக்கு வந்திருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தவிர்த்துவிட்டு பின் தவிக்காதே. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இறுதியில் மகிழ்ச்சியில் நீயும் துள்ளி குதித்து திக்கு முக்காடப் போகிறாய். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுதான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால் உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே? அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள்.
எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதேபோல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும்.